நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பனானா சாக்லேட் கப் கேக். இதில் பார்த்தீங்கன்னா நான் வால்நட்டும் சாக்லேட் சிப்ஸும் போட்டிருக்கேன். எக் இல்லாமல், சுகர் இல்லாமல், பட்டர் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கலாம். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஆயில் 1/5 கப், பால் 1/3 கப் போட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர் 1/2 கப் போட்டுக்கலாம். வனிலா எசன்ஸ் இதை நல்லா பீட் பண்ணணும். 1 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் சுகர் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை, மைதா அதெல்லாமே நான் போட போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணலான்னா கோதுமை மாவு 3/4 கப் எடுத்துக்கலாம். அதாவது 3/4 கப் கோதுமை மாவு கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கப் கேக் நல்லா ஸ்மூத்தாக வரும். இந்த கப் கேக் சாப்பிடும்போது நம்ம ஒரு கில்ட்டி இல்லாமல் சாப்பிட்லாம், வெயிட் போடணும் ஒரு இது இல்லாமல். இப்போ கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் சின்னமன் பவுடர் போட்டுக்கலாம், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர். இதை போட்டுட்டு நல்லா சலிச்சுக்கலாம். நீங்கள் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா இதையும் கட்டி இல்லாமல் பண்ணதுக்கப்புறமா நம்ம முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தேவையான அளவு பாலோ இல்லை சூடான தண்ணியோ ஊற்றிட்டு ஒரு நல்ல ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும். லம்ஸ் இல்லாமல் பேட்டர் வரணும். அதுவும் இல்லாமல் இதை ரொம்ப நேரம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நான் ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். நீங்கள் பால் கூட ஊற்றிக்கலாம். ஸோ எங்கிட்ட அந்த டைமில் பால் ரொம்ப இல்லைங்கிறதுனால ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். ஹாட் வாட்டர் ஊற்றும்போது நல்ல ஸ்மூத்னஸை கொடுக்கும், ஷைனிங்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் பீட் பண்ணால் ஹார்ட் ஆகிடும். இப்போது வால்நட்டும் சாக்லேட் சிப்ஸும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். வால்நட் இல்லைன்னா பாதாம் போட்டுக்கலாம், இல்லை அப்படி இல்லைனா ஓட்ஸ் போட்டுக்கலாம். இப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னா ப்ளைனாக விட்டுடலாம். இப்போது நம்ம பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறமா கப் கேக் மூடில் போட்டுட்டு நம்ம ஓடிஜியில் பேக் பண்ண போகிறோம். ஓடிஜி அவன் பார்த்திங்கன்னா சேம் டெம்ப்ரேச்சர் தான். நீங்கள் பேக் பண்ணும்போது நம்ம ஒரு 25 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வைப்போம். ஆனால் அதை முதல்ல நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி ஆகணும். அதுக்கு 10 மினிட்ஸ் 250 நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுறது 20 மினிட்ஸ் 180 டிகிரியில். கடாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம், அதுக்கப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது குக் ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டிக்கோ இல்லை அப்படின்னா ஒரு டூத் பிக்கோ வச்சு பார்க்கும்போது ஒட்டாமல் வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். நான் சாக்லேட் சிப்ஸை எக்ஸ்ட்ரா நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நமக்கு ஸ்மூத்தான ஸ்பாஞ்சியான சாக்லேட் வால்நட் கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம்.